ஒரு சின்ன கிராமத்துல சீதா தன்னோட 2 குழந்தைங்களோட இருந்தாங்க. ஸ்லோக் அப்புறம் பரி. சீதா ஒரு விதவை. அவங்களோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவங்களோட வீடும் வைக்கோலால செய்யப்பட்ட வீடுதான். கண்ணா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஆனா அம்மா, சாப்பிட்டுட்டு போங்களேம்மா. வேண்டாம் கண்ணு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இன்னும் லேட்டா போனேன்னா முதலாளி பாதி சம்பளத்தை கட் பண்ணிடுவாரு. ஸ்லோக், நீ போய் சாப்பிடு, அப்புறம் உன் வேலைக்கு கிளம்பிடு. சரிங்கம்மா. அப்புறம் பரி, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவு தானே? வீட்டை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி வை, சரியா? சரிங்கம்மா. சீதா தன்னோட பசங்களுக்கு வேலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. சீதா பயங்கரமான உழைப்பாளி. அவங்க ஃபேக்டரியில நாள் முழுக்க பேக்கேஜிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சீதாவோட பையன் ஸ்லோக்கும் பயங்கரமா உழைக்கக்கூடியவன். அவன் நாள் முழுக்க ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அண்ணா, இந்தாங்க அண்ணா உங்களோட ஆர்டர். ஒரு மசாலா தோசை, அப்புறம் 2 காஃபி. அவங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் பையனும் அம்மாவும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வருமானம் குறைவா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. அம்மா பாருங்க, நான் வீடு மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் இன்னைக்கு உங்களுக்காக சமையலும் செஞ்சு வச்சுட்டேன். அடேங்கப்பா, இன்னைக்கு நீ சமையல் கூட பண்ணியா? ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லது. எங்க குட்டி பரி இப்ப பெரியவளா வளர்ந்துட்டு இருக்கா. இவ்வளவு நல்ல குழந்தைங்களை பெற்றதுனால சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய 2 பசங்களும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சீதாவோட வீடு ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, இப்ப என்ன பண்றது? அங்க பாத்திரத்தை வச்சுடு. எங்கெல்லாம் தண்ணி கொட்டிட்டு இருந்ததோ அங்கங்க அவங்க 3 பேரும் பாத்திரங்களை வச்சாங்க. நாம நம்ம வீட்டை உறுதியாக்குறதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஆனா அதுக்கு நிறைய செலவாகும் இல்லம்மா? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். ஃபேக்டரியில நான் கொஞ்சம் கடன் கேட்டு பாக்குறேன். வீட்டை நாம கொஞ்சம் உறுதியா கட்டிடுவோம். நானும் இன்னொரு வேலை ஏதாவது தேடிக்கிறேன். அதுல இன்னும் கொஞ்சம் பணம் வரும்ல. சரிப்பா கண்ணா. மறுநாளே சீதா ஃபேக்டரி மேனேஜரை பார்க்கறதுக்கு போனாங்க. சார், எங்க வீட்டை நான் கொஞ்சம் நல்லா கட்டிக்கிறதுக்கு கடன் வேணும் சார். சரி சரி, ஆனா எவ்வளவு? ஒரு 30,000 ரூபாய் வேணும் சார். நீ பழைய ஒர்க்கர், உனக்கு நிச்சயமா பணம் கிடைச்சிடும். ஆனா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும். சரிங்க சார். அப்புறம் மாசம் மாசம் சம்பளத்துல 1000 ரூபாய் கட்டாயிடும் இந்த கடனுக்காக. சரிங்க சார். சீதா சந்தோஷமா இருந்தாங்க. சீக்கிரத்துல அவங்க வீடும் பக்காவான வீடா கட்ட போறாங்கன்னு. நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் வந்திருப்பான். 2 மணி நேரத்துல எல்லா பாலையும் ஜனங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் மாசம் உனக்கு 3000 ரூபாய் சம்பளம். சரிங்க அண்ணா, நான் நாளைக்கே வேலைக்கு வந்துடுறேன். ஸ்லோகம் ஒரு புது வேலையை தேடிக்கிட்டான். கண்ணா, எனக்கு கடன் கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா 15 நாள் ஆகும். அம்மா, எனக்கும் பால் வியாபாரம் பண்ற வேலை கிடைச்சிருச்சு. காலையில 2 மணி நேரம் வேலை தாம்மா. மாசம் சம்பளம் 3000 ரூபாய். ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்ல விஷயம் அண்ணே. உங்களுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, அப்புறம் அம்மாவுக்கு கடனும் கிடைச்சிரும். அதை வச்சு நாம நம்ம வீட்டையும் நல்லபடியா கட்டிடலாம். அப்புறம் மழை காலத்துல நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இது எல்லாமே அந்த கடவுளோட கருணை தான். அவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரேடியா மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. சீதாவோட வீடு எல்லாமே ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மழை இன்னைக்கு நிக்கிற மாதிரியே தெரியல. இதே மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தேன்னா கிராமத்துல வெள்ளம் வந்துருமா? எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ராத்திரி முழுக்க மழை, இடி, மின்னல். அப்புறம் கிராமம் முழுக்க தண்ணி நிறைய ஆரம்பிச்சது. சீதாவோட வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நுழைஞ்சிடுச்சு. பசங்களா, தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நாம வேற எங்கேயாவது தான் போகணும். 3 பேரும் பொருட்கள் எல்லாத்தையும் தலையில வச்சுக்கிட்டு தண்ணியில நடக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, தண்ணி அதிகமாயிக்கிட்டே போகுதுமா. நம்ம கிராமத்துல அப்படி எங்க ஒரு இடம் கிடைக்கும்? இந்த மழையில இருந்து நாம தப்பிச்சு இருக்கக்கூடிய இடம் தெரியலையேம்மா. ஸ்லோக் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அம்மா, எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியுமா? என் கூட வாங்க. ஸ்லோக் தன்னோட குடும்பத்தை கிராமத்தோட எல்லை பகுதிக்கு கூட்டிட்டு போனான். அங்க ஒரு இடத்துல ஒரு பழைய ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருந்தது. நாம இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல பாதுகாப்பா இருக்கலாம். மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக 3 பேரும் அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளே போனாங்க. நமக்கு இந்த இடமாவது கிடைச்சதே. அம்மா, இது நம்ம வீடை விட நல்லா இருக்குமா. இங்க தூங்குறதுக்கு மெத்த கூட இருக்கு. முதல்ல சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம்.
சீதா அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணாங்க. அந்த பொருட்கள்ல ஒரு சின்ன ஸ்டவ், அப்புறம் சில பாத்திரங்கள், அப்புறம் கொஞ்சம் மளிகை பொருளும் இருந்தது. சீதா அந்த பொருட்கள்லாம் வச்சு சமைச்சாங்க. அம்மா ரொம்பவே பசிக்குதுமா. 5 நிமிஷம்ப்பா. மழையில நடந்து வந்ததுனால அவங்க எல்லாருக்குமே நல்ல பசி எடுத்தது. சாப்பாடு ரெடி ஆன உடனே சீதா குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் அவளும் சாப்பிட ஆரம்பிச்சா. எல்லாரும் அவசர அவசரமா சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டோட நிலைமை என்னவா இருக்கும்? அநேகமா மூழ்கி போயிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். முதல்ல இந்த மழை நிக்கட்டும், அப்புறம் அந்த தண்ணி வத்தி போகட்டும், அப்புறம் நம்ம வீட்டை போய் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடு நமக்கு இருக்கு இல்ல? இந்த வீடு ட்ரெயின் வீடு. ஆமா, ட்ரெயின் வீடு. எனக்கு இந்த ட்ரெயின் வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நல்லது. மழையும் நின்று போச்சு. மெல்ல மெல்ல தண்ணி எல்லாம் குறைஞ்சி போச்சு. கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. சீதாவும் குழந்தைங்களும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அவங்களோட வீடு முழுமையா உடஞ்சி போயிருந்தது. இப்போ என்னம்மா பண்றது? கொஞ்ச நாளைக்கு ட்ரெயின் வீட்லயே இருப்போம். அப்புறம் ஃபேக்டரியில நமக்கு கடன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை நல்லபடியா கட்டிடுவோம். சரிங்கம்மா. 3 பேரும் உடஞ்சி போன வீட்டில இருந்து அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. அப்புறம் ட்ரெயின் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்போ அவங்க 3 பேரும் இங்கே இருக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் இங்கேருந்து தான் வேலைக்கு போவாங்க. அப்புறம் இங்கே திரும்பி வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபேக்டரியோட மேனேஜர் சீதாவுக்கு பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பணத்தை வச்சு சீதா தன்னோட வீட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவில் சீதாவும் அவங்களோட குடும்பமும் ட்ரெயின் வீட்டில் இருந்தாங்க. அவங்க அங்கேயே சமைச்சுப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே தூங்கிடுவாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க ட்ரெயின் வீட்லேயே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு அப்புறம் சீதாவோட புது வீடு கட்டி ரெடியாக இருந்தது. அப்புறம் அவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பக்காவான வீட்டில் இருக்க வந்துட்டாங்க. அம்மா, இது ரொம்ப நல்லா இருக்குமா. இனிமே நம்ம வீடு இந்த மழையில் முழுகாதுமா. ஆமா, ஒரு வழியா நாம நம்ம வீட்டை கட்டிட்டோம். அம்மா, ஒருவேளை நமக்கு அந்த ட்ரெயின் வீடு மட்டும் கிடைக்கலன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? தெரியலையே. தெரு தெருவா அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சிருப்போம். அந்த கடவுளுக்கு உண்மையிலேயே நம்ம மேல கருணை இருக்கு. நாம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ட்ரெயின் வீடை கொடுத்தாரு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒதுங்குறதுக்காக நமக்கு ஒரு இடம் இருந்ததே. ட்ரெயின் வீடுன்னு ஒன்று இருந்ததுனால சீதாவும் அவங்க குடும்பமும் வெள்ளத்துலேருந்து தப்பிச்சுது. இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு பக்காவான வீடு இருக்கு. ஆனால் அவங்க எப்பவுமே ட்ரெயின் வீட்டுக்கு தான் நன்றியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரெயின் வீடு அவங்கள வெள்ளத்துலேருந்து காப்பாத்துச்சு. கஷ்டம் வரும்போது அவரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க.